நேற்றைய தினம் ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த முருகனை நீலகிரியில் நிறுத்தியது பற்றியும், பிற்படுத்த சமூகத்தை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜனை தென்சென்னையை எதற்காக நிறுத்தினார்கள் என்பதை பற்றி பத்திரிகையில் நாங்கள் செய்தியாளரிடம் கேள்வி கேட்டிருந்தோம். ஏன் நிர்மலா சீதாராமன் பிறந்த திருச்சியில் அவர் நிற்கவில்லை? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஏன் தென்சென்னையில் நிற்கவில்லை என்ற கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் பதிலளித்திருக்கிறார். அவரிடம் பணம் இல்லை, ஆகையால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று. அப்படி என்றால் அவர் கேபினெட் அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், அவரை விட மிகப்பெரிய சிறிய துறையை வகித்துக் கொண்டிருக்கின்ற முருகனிடம் பணம் இருக்கிறதா? ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் பணம் இருக்கிறதா? இவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிர்மலா சீதாராமன் கூறிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்ற கேள்வியை எழுப்புகிறோம். மீண்டும் வெயிலிலே சுத்துவதற்கும் களப்பணியில் இருப்பதற்கும் விளிம்பு நிலை மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் எந்தவித சிரமமும் இல்லாமல் அனுபவிப்பதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தென்சென்னையில் பிறந்தவரும், திருச்சியில் பிறந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும். இதற்கெல்லாம் பாஜக தலைவர்கள் தெளிவான பதிலை மழுப்பாமல் சொல்ல வேண்டும். சமூக நீதி எந்த அடிப்படையில் பாஜகவில் இருக்கிறது, இயற்கை நீதி எந்த அளவில் பாஜகவில் இருக்கிறது என்பதை பற்றி மோடி அவர்கள் வாய் திறக்க வேண்டும். இந்திய திருநாட்டில் 50 கோடிக்கு மேல் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இதுல 90% அமைப்பு சாரா தொழிலாளர்கள். இவர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது. மருத்துவ பாதுகாப்பும் இல்லை, காப்பீட்டு பாதுகாப்பும் இல்லை, சமூக பாதுகாப்பும் இல்லை. இவர்களுக்கு சராசரியாக இந்தியா முழுவதும் 176 ரூபாய் தினக்கூலியாக பெற்று வருகிறார்கள். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு, மருத்துவ பாதுகாப்பு, காப்பீட்டு பாதுகாப்பு அளிப்போம். அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் எப்படி 400 ரூபாய் கொடுக்கிறோமோ அதே போன்று 176 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் கொடுப்போம் என்று உறுதியளித்திருக்கிறோம். இந்தியாவில் 2022 கணக்கீட்டின்படி 23.22% வேலைவாய்ப்பின்மை இருக்கிறது. இதில் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் 42% இருக்கிறார்கள். ஆகவே இந்த வேலைவாய்ப்பின்மையை அகற்றுவதற்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிப்பதற்கும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் இதை செயல்படுத்தப்படும் என்று கூறிக்கொள்கிறோம். அதேபோன்று அமைப்பு சாரா தொழிலாளர்கள், முக்கியமாக வயதானவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இதுவரை மோடி அரசு அளிக்கவில்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பாதுகாப்பு சட்டம், வாரியங்கள் 21 பாதுகாப்பு சட்டம் இருந்தது. ஆனால் அதானிக்காக மோடி அவர்கள் இதை சுருக்கி 2 சட்டங்களாக மாற்றியிருக்கிறார். இதற்காக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள், குரல் கொடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் பேரியக்கம் 50 கோடிக்கு மேல் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கு ஒரு உத்தரவாதம், கேரண்டி ஸ்கீம் அறிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.